தேங்க் யூ ப்ரோ. நல்லா இருக்கு. பிரதீப்போட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் வைஸ் சூப்பர். ஓவராலாவே படம் ஓவராலா லவ் டுடேக்கு அப்புறம் வந்திருக்கு படம். லவ் டுடே விடவே சூப்பரா இருக்கு. சூப்பராவே இருக்கு. எப்படி சொல்றது, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான படம். எல்லாமே ஒரு கம்ப்ளீட் மூவின்னு சொல்லலாம். கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கு. ஃபுல் ஃபன் பிளஸ் மெசேஜ் எல்லாமே பக்காவா இருக்கு. போர் அடிக்கலையா? இல்ல போர் அடிக்கல. ஏன்னா டான் 2 அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க படம் ட்ரைலர் வரும்போது. நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. ஆக்சுவலா படம் ஃபுல்லாவே போர்லாம் அடிக்கல. கம்ப்ளீட்டா வந்து ஒரு பேக்கேஜ் சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா பார்க்கலாம். கிளைமாக்ஸ்லாம் வேற லெவல் ஃபன். வேற லெவல்ல ஃபன். யாரு ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க அந்த படம்? ஆக்சுவலா ஆக்டிங் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஓவராலாவே படம் குட். பிரதீப் சார் வந்து ஆக்டிங் வைஸ் பார்த்தா பிரதீப் சார் ஓகே தான் இருக்கு. ஜிவிஎம் அவங்கள எப்படி எல்லாமே ஓகே தான் சார். பிளஸ் மிஸ்கின் சார் பக்காவான ஆக்டிங். பக்காவா நடிச்சிருக்காங்க. இப்போ இதுல வந்து விஜய் சித்து அர்ச்சத் கான்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க ரோல்ல வரும்போது எப்படி இருந்துச்சு? ஆமா நல்ல ஒரு என்துவா இருந்தது. ஏன்னா அவங்களோட vlogs பாக்கும்போதே நமக்கு ஒரு ஃபன் அப்படி ஒரு கம்ப்ளீட்டா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் அவங்கள வந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து இன்னும் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? கொடுக்கலாம் சார். 10 out of 9.9 கொடுக்கலாம். 9.9 கொடுக்கலாம். ஷூரா. அந்த 1% வந்து எனக்கு தெரியல. மேபி வேற யாருக்காவது பிடிக்காம கூட இருக்கலாம் அந்த 1%. பட் என்ன பொறுத்தவரைக்கும் 10 out of 10 கூட கொடுக்கலாம். எப்படி இருக்கு மேம்? சூப்பரா இருக்கு. பிரதீப் ரங்கநாதனோட ரெண்டாவது படம். ஆனா வந்து ஹீரோவா இதான் ஃபர்ஸ்ட் படம். டைரக்ஷன் பண்ணாம எப்படி நடிச்சிருக்காரு? as a ஹீரோவா நல்லா நடிச்சிருக்காரு. என்டர்டெயின்மெண்டா இருக்கு படம். சிரிச்சிட்டே இருக்கலாம். நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இந்த விஜய் சித்து அர்ச்சத் கான்லாம் வந்திருக்காங்களா? அவங்கள எப்படி இருக்கு? காம்போஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஆனா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு காலேஜ் பேஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கறப்ப ஒரு சின்னதா ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கு. அடிச்சு தோத்த கதையா தான் இருக்கும்னு. இல்ல அப்படிலாம் இல்ல. டிஃபரெண்டா தான் இருக்கு கதை. டிஃபரெண்டா இருக்கு. ரியாலிட்டி சொல்லிருக்காங்க. நம்ம இருக்கிற ரியாலிட்டி அத வந்து அப்படியே காட்டியிருக்காங்க. ஆமா ஆமா. எல்லாரும் எப்படி இருப்போமோ அப்படிதான். அந்த காலேஜ் லைஃப், ஃபேமிலி லைஃப் எல்லாமே. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? படமே பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் என்ன சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. வெறுவெறுப்பா போகுது. போரே அடிக்கல. எங்கேயுமே போர் அடிக்கல. போரே கிடையாது. எதுமே லாக் ஆச்சு போர் அடிக்குதுன்னா சொல்லவே முடியாது. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 4.5 கூட கொடுக்கலாம். 4.5 கொடுக்கலாம். 5க்கு 5 out of 5. 5 out of 5. அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. 10 out of 10 கூட 100 கூட கொடுப்பேன். அப்படி இருக்கு. அவ்வளவு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எந்த சீன் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு படத்துல? இவ்வளவு சொல்றீங்க நல்லா இருக்கு. ரொம்ப பாண்டிங் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு. ஆமா ஆமா. சித்துமே ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா காட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயினா. ஆமா ஆமா. படம் போர் அடிக்காம ஜாலியா போகுது. ஆமா. சித்து பிரதீப்பே அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே. வர்த் தான். வர்த் ஃபேமிலியோட வந்து பாக்குற மூவி தான். ஓகே ஓகே. தேங்க்ஸ் மேம். थैंक यू so much. இந்த சாங்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. பிரதீப் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிரதீப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ் டுடே பண்ணாரா? அதுக்கு அப்புறம் இப்போ இது பண்ணிருக்காரு. இதுக்கு டிஃபரன்ஸ் ஆவருக்கு. சேம் அந்த மாதிரி லவ் டுடே எப்படி என்டர்டெய்னிங்கா கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இதுவும் செம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் சித்து வந்து நியூவா ஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிருக்காரு. அத பத்தி அவங்களோட யூடியூப் சேனல் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க எப்படி என்டர்டெய்னிங்கா வந்து வீடியோஸ் போட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அதே மாதிரி எனக்கு இதுவும் அவங்களோட ஃபீல் டச் இதுல இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஐ லவ் இட். காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்கா மேம்? காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்கா? 2 hours சிரிச்சிட்டே இருக்கலாம். காலேஜ் பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. கிளைமாக்ஸ்லாம் வேற மாதிரி பண்ணிருந்தா சொல்லிருந்தாங்க. சோ அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? நல்லா இருக்கு. படம் டான் 2 மாதிரி இருக்கு. இல்ல அப்படி இல்ல. டோட்டலி டிஃபரண்டா தான் இருக்கு. டிஃபரண்டா இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின்றாங்க அப்படிங்களா? எல்லாமே காலேஜ் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எல்லாமே கலந்து ஒரு டூ மிக்ஸ்டா தான் இருந்துச்சு. பிரதீப் ஆக்டிங் எப்படி இருக்கு? சொல்லிருந்தாங்க. சோ அது எப்படி வந்திருக்கு? அத நீங்க போய் பாருங்க. பிரதீப் ஆக்டிங் எப்படி இருக்கு? லவ் டுடேக்கு அப்புறம் ஹீரோவா நடிச்சிருக்காருல்ல? ஆமா. போதுமா? டெக்னிக்கலாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் மிஸ்கின் சார் வர்றது இன்னுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்ததுங்க. அவரோட ரோல்ல கரெக்டா இருந்தது. அவங்களோட ரோல் அவங்க கரெக்டா. ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் இது. கண்டிப்பா நல்லா எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நானுமே 2K கிட்ஸ்க்கு தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் மூவி பாக்குறப்போ எமோஷனலா செகண்ட் ஹாஃப் நல்லாவே நம்மளுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஸோ மூவி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருந்தது. பிரதீப் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவியை விட செகண்ட் மூவில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து அவருக்கானது மட்டும் தான் இருக்கும். இன்னொரு சொல்றது கேட்கணும். டைரக்ஷன்ல நடிக்கிறது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. சின்ன சின்ன எமோஷன்ஸ் கூட நல்லாவே நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்காரு. படம் ட்ரெய்லர் வரும்போது
இது ஆல்ரெடி பார்த்த கதை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன்லயே தான் வந்திருப்பாங்க. இந்த கதை எப்படி இருக்கு? இல்ல நானுமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பாக்குறச்ச அப்படிதான் எனக்குமே தோணுச்சு. ஏன்னா எல்லா மூவிஸுமே லைக் காலேஜ் மூவிஸ் டான் அந்த மாதிரி கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த காலேஜ் சீன்ஸ் காமிக்கும் போது இந்த படம் அந்த படத்தை ரிமைண்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா ஓவராலா மூவி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மத்த பேர் பிரதீப்பை தாண்டி யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? மிஸ்கின் சார் அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து என்ன பண்ண போறாரு அந்த மாதிரி தான் இருந்தது. ஓவராலா மூவி நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்தாங்களா, சோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. நல்லா இருந்தது. 2 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. 2 ஆக்டர்ஸ் தேவைப்படுறாங்களா இந்த படத்துக்கு? கண்டிப்பா தேவைப்படுறாங்க. சரி, ஓகே. இன்னொரு ஃபைனல் क्वेश्चन. விஜய் சித்து அர்ஷத் கானோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. அது ஈஸியா வந்துட்டு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே அந்த காமெடின்றது புஷ் பண்ணாம ஃப்ளோல இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாம் யதார்த்தமான காமெடி, யதார்த்தமா தான் இருந்தது. எல்லாமே எல்லா யூடியூபர்ஸையும் புடிச்சு கொண்டு வந்து படத்துல வச்ச மாதிரி தான் இருந்தது. ஆமா. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 9 out of 10 கொடுப்பேன். थैंक यू மேம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. லைக் அவரோட படம் வந்து எப்பயுமே செட்டில்டா இருக்கும். ஸோ மினிமம் கேரண்டி நம்ம செட்டிலா சூப்பரா இருக்கு. நம்ம இவர் பிரதீப்பும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ட் எங்கேயுமே லேக் ஆன மாதிரி இல்ல. சாங்ஸ் சூப்பரு. அண்ட் செட் ஆஃப் பீப்புள் செலக்ட் பண்ணிருக்காங்களா, ஸோ அந்த மிஷ்கின் அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த ஒரு பக்கா இருக்கு ப்ரோ. கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் அது படத்துல சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எல்லா ஹீரோயினும் சூப்பர். நல்லா பிடிச்சி போட்டு கண்டிப்பா தேவைப்படுறாங்க அந்த படத்துக்கு. இருக்கு. இன்னொன்னு இருக்கு, நீ போய் பாரு தல. இன்னொன்னு வேற இருக்கு. அதான் கேமியோவா? ஓகே போய் பாருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, கம்பேரிசன் வேணாம் ப்ரோ. அது வேற மாதிரி ஒரு போச்சு, இது வேற மாதிரி போச்சு. நமக்கு வந்துட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா போகுது. சிரிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஸோ இந்த நம்ம அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல என்டர்டைன்மெண்டா போகுது ப்ரோ. ஏன்னா காமெடியன்ஸ் நிறைய தேவை. எல்லாருமே வேலை சுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காண்டா இருக்கிற நேரத்துல ஒரு பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா பார்க்கக்கூடிய என்டர்டைன்மெண்டான படம்னா அது ஒன் ஆஃப் த. பிரதீப் ரங்கநாதனோட ஹீரோவா நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் பிளஸ் ஹீரோ ஓகே. வேற ஒருத்தர் சொல்றது கேட்கணும். எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு ப்ரோ. டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. அதாவது அந்த நீங்க லவ் டுடேல பாக்குறதுக்கு இங்க பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் காமிச்சிருக்காரு. வித்தியாசம் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அந்த எக்ஸ்பிரஷன், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்மளே அறியாம சிரிப்போம்ல. என்டர்டைன் அந்த என்டர்டைன்மெண்டான கேரக்டர் நம்ம ஆளு கரெக்டா எல்லாமே செட் ஆயிட்டு கரெக்டான டைம் கிடைச்சதுன்னா நம்ம ஆளு எங்கேயோ போயிடுவார் பிரதீப். சோ பிரதீப் மிஸ்கின் பேஸ் ஆஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே ஒரு ஃபயரா போகுது படம். பேருக்கு ஏத்த மாதிரி டிராகன் எப்படி ஃபயரா இருக்கும் அத ஃபயரா அந்த மாதிரி படம் ஃபயரா போகுது. ஆமா ப்ரோ. ஓகே. மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? மியூசிக் எல்லாமே இருக்கு ப்ரோ. போட்டு எல்லா பாட்டையும் போட்டு தேய்ச்சிருக்காங்க. ஆமா. நாங்களே பஸ்ல ஓன கேட்டு தேஸ்டோம் ப்ரோ. அதனால விஷுவலா பார்க்க சொல்லணும். நல்லா இருக்கு. அந்த நம்ம கேட்ட சாங் எல்லாம் விஷுவலா பாக்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. எந்த இடத்துலயும் வந்துட்டு ஒரு லாக்ன்றதே இல்ல. அதான் சொல்றேன். நல்லா இருக்கு. பெரிய ப்ரமோஷனே விஜய் சித்துவும் அர்ஷத் கானும் தான். அவரோட அப்பியரன்ஸ் இல்ல, எல்லாரோட ரோலுமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல். ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர். அந்த நல்ல கேரக்டரா இவங்க 2 பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. இந்த யூடியூப்ல பாக்குறதுக்கு இங்க பாக்குறதுக்கு வித்தியாசம் இல்ல. பசங்க எப்படி ஒரே இடத்துல ஜாலியா இருப்பாங்க. அந்த ஜாலியை ஃபுல்லா படத்துல குத்துறாங்க. படம் ஹிட் ப்ரோ. அதனால அப்படிதான். எஸ் ஆமா ஆப்வியஸ்லி. சோ மஸ்ட் வாட்ச். நீங்களும் பாருங்க. ஓகே. இது ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ஃபுல் ப்ரோ. 5 னா 5 10 நான் கொடுப்பேன். ஐம் சாட்டிஸ்ஃபைட். அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என் ஒபினியன் நான் சாட்டிஸ்ஃபைட். ஓகே. தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பரான கேரக்டர் வந்து கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்வத்தோட ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கு. பிரதீப் பிரதருக்கு இதுக்கப்புறம் பெரிய பிளாக் பஸ்டரா தமிழ் சினிமாவில் இருக்க போகுது. சொல்ல தேவையில்ல. லவ் டுடேல சூப்பரா கொடுத்துருக்காரு. இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டரா அமைய போகுது. நிறைய கேட்காம ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் கேட்காம தேட்டர்ல வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்துல சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபுல்லா ஆக போகுது. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரா டிராகன் இருக்க போகுது. இப்போ வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபயரா தான் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ 2 ஹீரோயின் தேவைப்படுறாங்க அந்த படம். கண்டிப்பா ஆப்வியஸா தேவைப்படுறாங்க. அதனாலதான் படம் டிராவல் ஆகுது. படம் ஒரு ஹீரோயின் வச்சுலாம் படம் மூவ் ஆகுது. 2 ஹீரோயின்றதுனால படம் மூவ் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. கண்டிப்பா படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க ஜி, படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. STR 51க்கு வெயிட்டிங். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கு. யாரும் தியேட்டர் பிரிண்ட்ல மட்டும் பாக்காதீங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு வாட்டி காலேஜ் பக்கம் அடிச்சா தப்பு இல்ல. டெய்லி காலேஜ் பக்கம் அடிச்சா தப்பு. அவ்வளவுதான். இதுதான் கதை. ஆமா, அவங்க சொன்னது இதுதான் கதை. இல்ல இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். கேமியோ இருக்கு. பயங்கரமான கேமியோ எல்லாம் இருக்கு. பிரதீப்போட ஆக்டிங் எப்படி இருக்கு?
போன வாட்டியோட இந்த வாட்டி இன்க்ரீஸ், ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா, அவரோட அந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குல்ல, அது வந்து எல்லா படத்தையும் பெருசா இருக்கும். இதுல இந்த படத்துல வந்து அவரை கம்மியா காமிச்சிட்டு கொஞ்சம் எப்படி நார்மல் மேன் சீன் போடுறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிடும். அது நான் சொல்லக்கூடாது ப்ரோ, லீக் பண்ணிடுறதுக்கு மேல. ஓகே படம் ட்ரெய்லர் வரும்போது அடிச்சு தோச்ச கதை இது, காலேஜ் பேஸ் பண்ணி கதை இருக்கு அப்படின்னாங்க. ஆனா காலேஜ் டான் 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. டான் 2 சொன்னவங்களுக்காக தான் இந்த படமே வந்து பாருங்க. அப்படியே ஆப்போசிட், இது வந்து அந்த கதையே கிடையாது. முதல்ல படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க டான் 2வா இல்ல நண்பன் 2வான்ட்டு நீங்களே சொல்லுங்க. எதுவுமே கிடையாது, இது அப்படியே ஆப்போசிட். ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ப்ரோ, ஃபேமிலி எல்லாமே இருக்கு ப்ரோ. என்டர்டைன்மெண்ட் விஜய் சித்து, அர்ச்சத் கான்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சூப்பர் ப்ரோ, செம கவுண்டர் கொடுத்தாரு படம் ஃபுல்லா. மிஸ்கின் போர்ஷன் அவர்தான் மெயின், அவர்தான் ட்விஸ்டே கொடுக்குறாரு படத்துக்கு. ஒரு சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ப்ரோ, எஸ்டிஆர் சாங் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபினிஷிங் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு ப்ரோ, எமோஷனலா இருக்கு. அது சொல்லக்கூடாது, நீங்க பார்த்தாதான் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே, ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங் ஃபுல்லா கொடுக்கலாம் ப்ரோ, கொடுத்துட்டே இருக்கலாம் ப்ரோ, நான் திரும்ப வருவேன் ப்ரோ. ஓகே படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லவ் டுடேக்கு அப்புறம் வந்திருக்கு படம். அது பிரதீப் ஹீரோவை மட்டும் நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் இன்னொருத்தர் சொல்றது கேட்கணும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம். எப்படி நல்லா பண்ணிருக்காரு. இதுல ஹீரோன்றதை தாண்டி வில்லனே அவர் தான். சொல்லப்போனா வில்லன் அவர் தான், ஹீரோ அவர் தான். அது படத்தோட கதையை வச்சு பார்த்தா ஆமாடா இதுல பெருசா வில்லன்லாம் கிடையவே கிடையாது. ஆனா எல்லாரோட போர்ஷனும் சூப்பரா இருக்கு. டைரக்டர் வந்துட்டு உண்மையா நம்ம ஒரு சல்யூட் பண்ணலாம். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டாகிற வரைக்கும் வந்துட்டு நம்மள உள்ள கதைக்குள்ள உட்கார வச்சுட்டாரு அவரு. எங்கேயுமே வெளியே போரிங்கோ இல்ல லாகிங்கோ என்னடா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஆரம்பத்துல ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் அதுக்கடுத்து செம்ம ட்விஸ்டா கொண்டு போய் பண்ணிட்டாரு. நல்லாவே பண்ணிருக்காரு. இப்போ அந்த படம் அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து அடிச்சு தோச்ச கதை தான் போல, காலேஜ் பேஸ் பண்ணி கதை இருக்கு, என்ன சொல்லிட போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கும். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த படம் பார்க்கும்போது எப்படி, எந்த ஃபீல் கொடுத்தது? பிரதர் இது வந்து ஸ்கிரீன் பிளே வந்து செம்மையா பண்ணிட்டாங்க பிரதர். நம்ம என்னதான் கதை வந்து இது காலேஜ் கதை, லவ் கதை, பிரேக்கப் கதை அப்படி இப்படி நம்ம என்ன சொன்னாலும் ஸ்கிரீன் பிளே வந்து ஒரே கதையை 2 விதமா பண்ணிட்டா மாறிடும். அந்த மாதிரி இதோட ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுவும் பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு ஏற்ற மாதிரி செம்ம ஃபன்னா இருக்குதுல. இன்டர்வெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல. ஏன்னா கதறாரு மனுஷன் பிரதீப். ஆனா எல்லாரும் இங்க வைப்ல என்ஜாய் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவர் சூப்பரா பண்ணிருக்காங்க. லவ் டுடேவே ஒரு பெரிய சக்சஸ். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணும்போது அதை விட பெரிய சக்சஸ் கொடுக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு? இல்ல அவருடைய நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து யோசிக்கல. அவருடைய ஒர்க்கை அவர் பெர்ஃபெக்டா கொடுக்கணுன்ற மாதிரி தான் இந்த விஷயத்த கொடுத்திருந்தாரு. ஏன்னா ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த கோ ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே விஜய் சித்துவன் அவருக்கெல்லாம், ஹர்ஷத் கானை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கெல்லாம் கரெக்டா எந்த அளவுக்கு ஸ்கோப்லாம் கொடுத்து அவங்ககிட்ட இந்த ஃபன் எடுக்க முடியுமோ, அந்த ஃபன் எடுத்து இவர் எப்படி ஃபன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சூப்பரா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஸோ உண்மையிலே இந்த படம் பாக்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். கொடுத்த அமௌண்ட்டுக்கு உண்மையிலே ஒர்த்து, நல்லா என்ஜாய் பண்ணோம். தியேட்டர்ல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அதோட ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிச்சு. மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சாங்க, ஃபீல் பண்ணாங்க, அதே மாதிரி கை தட்டினாங்க. அது ட்விஸ்ட் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் லவ் டுடே எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இதே என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். லவ் டுடே வந்து ஏன் அது வந்து ஒரு ஹிட் ஆச்சுன்னா, லவ் டுடே வந்து அந்த மாதிரி அவங்க லைஃப்ல கடந்து வந்த அனுபவங்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த படம் கனெக்ட் ஆயிருக்கு, ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி காலேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி கெத்தா இருந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ லவ் டுடே அதுவும் இதுவும் சமமா இருக்கும். அது அந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ், இது இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ். எனக்கு டிராகன் தான் லவ் டுடேவோட டிராகன் வந்துட்டு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஓகே. மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? மியூசிக் வந்துட்டு ஆக்சுவலா அவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. சைக்காலஜிக்கல் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துலலாம் கைத்தட்டல் வரும் அப்படின்றதெல்லாம் கணிச்சு அந்த இடத்துலலாம் வந்துட்டு செம்மையா மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்ல எமோஷனும் கன்மையாச்சு. அதுவும் நான் நிறைய விஷயம் ரிவீல் பண்ண விரும்பல. அது நீங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த எமோஷன் வந்து ரொம்ப நமக்கு எப்படி கண் கலங்க வச்சிரும். ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்டா இருக்கலாம், ஒரு லவ்வா இருக்கலாம், ஒரு பிரேக்கப்பா இருக்கலாம். அந்த எமோஷன்லாம் வந்து உள்ள எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பரா இருந்திருக்கு. சூப்பரா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? பிரதர் இந்த படத்துல வந்துட்டு நம்ம ரேட்டிங் குறைக்க முடியாது. ஏன்னா ஒரு கதை எழுத்து, அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது எழுத்து ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கடைசி அந்த பினிஷிங் டைரக்டரோட நேம் போடுற வரைக்கும் ஒரு ஆடியன்ஸை கதைக்குள்ள உட்கார வச்சுட்டாலே நம்ம அந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ் குறைக்க முடியாது. அதனால இந்த படத்துல ரேட்டிங்ஸ்லாம் குறைக்க முடியாது. நீங்க 10 வச்சா 10, 1000 வச்சா 1000, 100 வச்சா 100. அதனால ரேட்டிங்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருக்கு. டிராகன் செம்மையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. ஓமை கடவுளைக்கு அப்புறம் ஒரு ரைட்டிங், அடுத்த லெவல் ரைட்டிங் பண்ணிருக்காரு. அஸ்வந்த் ரைட்டிங் பண்ணிருக்காரு. பிரதீப் செம்மையா பண்ணிருக்காரு, எமோஷன் எல்லாம் செம்மையா பண்றாரு. பட் நடுவுல அப்பப்ப தனுஷ் மட்டும் ஒரு உடம்புல வந்துட்டு போறாரு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
மற்றபடி மிஷ்கின் செம்மையா பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரியை விட பிரதீப்புக்கும் மிஷ்கினுக்குமான கெமிஸ்ட்ரி தான் செம்மையா ரொம்பவே இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஜிவிஎம் அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான், பட் மிஷ்கின் தான் சான்ஸே இல்லை. பிரதீப்புக்கு ஈக்குவலா பண்ணியிருக்காரு. ஓகே. லவ் டுடே, டான், ஓமை கடவுளை எதுக்கு அடுத்த லெவல்ல இருக்குது. மூணுமே அடுத்த லெவல்ல இருக்கு. லவ் டுடேக்கு அப்புறம் வந்த இந்த படம் அதுவுமே டைரக்ஷன் இல்லாம ஆக்டராவே வந்திருக்காரு. பிரதீப் ஆக்டரா எப்படி இருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு எமோஷன்லாம் நல்லா வருது, ஆக்ஷன் எல்லாமே நல்லா வருது. ஆனா எல்லா இடத்துலயுமே நமக்கு தனுஷ் ஞாபகம் வருது. அதை மட்டும் அவர் தவிர்க்கணும். கொஞ்சம் தவிர்க்கணும். லுக்ல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்துலயுமே தனுஷோட ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அதை மட்டும் அவர் கொஞ்சம் தவிர்க்கணும். படம் ட்ரைலர் வரும்போது வந்து இது ஒரு அடிச்சு தோச்ச கதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இல்ல, இது புது கதை. கம்ப்ளீட்டா புது கதை. என்ன ஒண்ணே ஓமை கடவுள்ல இருந்த அந்த செகண்ட் சான்ஸுங்கிறத மட்டும் இதுல வச்சிருக்காங்க. மற்றபடி கம்ப்ளீட்டா புது கதை. இன்டர்வல் பிளாக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம், பட் இன்டர்வல் பிளாக் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் டோட்டலா எங்கேயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நல்லாவே இருக்கு. டான் வந்து வெறும் காலேஜ்ல மட்டும் தான் நடக்கும். இது காலேஜ்லயும் நடக்குது, ஆஃபீஸ்லயும் நடக்குது. டானுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரைட்டிங்னே சொல்லலாம். டான்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கு, ஆனா டானுக்கு அடுத்த லெவல்ல இருக்கு. ஜிவிஎமோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி, பட் ஜிவிஎம் மிஷ்கின் வந்து செமையா பண்ணியிருக்காரு. ஜிவிஎம்க்கும் பிரதீப்புக்குமான கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படி ஒரு அட்டகாசமான நடிப்பு. மிஷ்கினோட கரியர் பெஸ்ட் ஆக்டிங்ல. அவர் இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணலாம். எஸ்ஜே சூர்யாவுக்கு போட்டியே வருவார். ஆக்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒண்ணு நடுவில் வந்துட்டு போற தனுஷம் மட்டும் கொஞ்சம் குறைக்கணும். அவரு அது குறைச்சிட்டாருன்னா செம்மையா வருவார். அதுதான், அது ஒரு மிமிக்ரி பண்ற மாதிரி ஆயிடுதுல, போன் ஆக்டிங் பண்ற மாதிரி ஆயிடுது, அவர் மாதிரி பண்ற மாதிரி ஆயிடுது. அது மிமிக்ரி பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் அவர் டோட்டலா மாத்தணும். இதுக்கு நம்ம தனுஷே பார்த்துட்டு எல்லாமே அப்படிதான் தோணுது. தனுஷோட கசின் படம் வந்திருக்கு, அது பாத்தீங்கன்னா அப்படியே தனுஷ் ஆக்டிங் மாதிரியே தான் இருக்காங்க. அது அவர் டைரக்டருங்கிறதுனால அப்படி இருந்திருக்கலாம். நான் இன்னும் படம் பார்க்கல. நல்லா இருக்கு. தரமா இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு. வாங்க சொல்லிட்டு போங்க. தரமா இருக்கு ப்ரோ. UK கிட்ஸ் வந்து பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சூப்பரா. நீக் தானே சொல்றீங்க? இல்ல நீக்கா டிராகனா? டிராகன். டிராகனோட இருக்கு. பயங்கரமா இருக்கு. லவ் டுடே விட ஒரு 2% இல்ல ஒரு 10% அவர் ஏத்திருக்காரு. நல்லா இருக்கு. தொண்டெல்லாம் கட்டிச்சு ப்ரோ, தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஏத்தி அவ்வளவு அந்த டைம் ஒருத்தருங்க கேமியோ வருது, நிறைய வருது ப்ரோ. நல்லா வருது. செம்மையா இருக்காங்க. செம்மையா இருக்கு. என்ன பிளஸ் நினைக்கிறீங்க? அவங்க கான்செப்ட் தான் ப்ரோ பிளஸ். அவங்க கான்செப்ட் தான் பிளஸ். படம் நடிக்கிற வர்றவங்க எல்லாரும் ஒரு பிளஸ் தான் பண்ணிட்டு போறாங்க, தவிர யாரும் மைனஸ் பண்ணவே இல்லை. தரமா இருக்கு. அர்ஷத் கானோட ஐயோ தரம் ப்ரோ. அவங்களுக்கு தான் ப்ரோ கத்தி ரொம்ப தொண்டை கழியுது ப்ரோ. செம்ம ப்ரோ. அவங்க 2 பேரும் எல்லாம் பக்காவா பண்ணாங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க ப்ரோ? 10 out of 9 ப்ரோ. 10 out of 9.